ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் சிஓசி தமிழன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புதுசாக வந்திருக்க இந்த ஈட்டர் ட்ரூப்பில் இருக்குல்ல கைஸ், இந்த ட்ரூப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் எட்டி மைட்ஸ் க்ளோன் அந்த அட்டாக்கை பேஸ் பண்ணி கைஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், ஆர்மி காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா 5 ஈட்டர், 2 எட்டி, ஒரு ஐஸ் கோலம், அதுக்கப்புறம் 2 பேபி ட்ராகன் ஃபார் ஃபனலிங், அதுக்கப்புறம் ஒரு விசார்டு ஸ்பேஸ்க்காக, அதுக்கப்புறம் ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா 3 க்ளோஸ் ஸ்பெல், அப்புறம் ரேஜு, அதுக்கப்புறம் சிசியில் என்ன பண்ணணும்னா 3 ஸ்னீக்கி காபின், அப்புறம் 2 எட்டி, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீஸ், ஒரு ரேஜு, அதுக்கப்புறம் இது லாக் லான்ச்சர் கைஸ். பிகாஸ் கோரில் போய்ட்டு 1 ஆஃப் த ரேஜ் போட்டு கோரை கிளியர் பண்ணுறதுக்கு, ஏன்னா எட்டி கொஞ்சம் அப்போ ஃபஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க அட்டாக் பார்ப்போம். சரி ஓகே கைஸ், இதான் நம்ம அட்டாக் பண்ண பேஸு. இதில் என்ன பண்ணா அந்த எட்டி இங்கே இறக்கியிருக்கேன். இந்த எட்டியை வந்து இங்கே போட்டுட்டு, அப்புறம் எட்டியை வந்து அடிக்கும்போது எட்டிமைட்டை வந்து ஸ்பான் பண்ணுறப்போ அந்த எட்டிமைட்டை அப்படியே யூஸ் பண்ணி இந்த கம்பார்ட்மெண்ட்டை பில்டிங்ஸ் அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு, அப்புறம் 3 o'clock அதை முடிச்சு, அதுக்கப்புறம் 6 o'clock இங்கே ஒரு பேபி, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேபி யூஸ் பண்ணி இங்கே கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கோருக்கு 3 to 4 to 5 கோருக்கு வந்து எல்லா ஈட்டரையும் இறக்கி, ஐஸ் காலம் ஈட்டர், அதுக்கப்புறம் எல்லா ஹீரோஸையும் இறக்கி கோருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் கைஸ். எடுத்துகிட்டு போகிறது தான் நம்ம பிளானு. சரி வாங்க அட்டாக் பார்ப்போம். 3 o'clock 1 ஆஃப் த எட்டி, அதுக்கப்புறம் எட்டி மைட்டு வந்தோன்னே க்ளோன் ஸ்பெல் கைஸ். அதுக்கப்புறம் செயினாக அப்படியே 3 க்ளோன் போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ரேஜ், அப்போ தான் எட்டிமேட் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ட்டு. அவ்வளோதான் கைஸ். 3 o'clock கம்பார்ட்மெண்ட்டு அழகாக எல்லாத்தையும் ஒய்ப் பண்ணி கொடுத்துச்சு, செமையாக இருக்குது கைஸ். சரி ஓகே, இப்போது அடுத்து அங்கேயே ஒரு பேபி ட்ராகன் அந்த ட்ராஷ் பில்டிங் அதை கட் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஈட்டர் அதை பார்த்து போயிடுவான். அப்புறம் இங்கே ஒரு எட்டி, 2 எட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஆமாம், இங்கே ஒரு எட்டி, அதுக்கப்புறம் 1 ஆஃப் த பேபி இங்கேயும் 6 to 7 இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் கைஸ் வைஸ் கோலம், பின்னாடி லாக் லான்ச்சர், அப்புறம் பிரின்ஸ், குவீன், வார்டன், அரிசி, அதுக்கப்புறம் எல்லா ஈட்டரையும் ஸ்பான் பண்ணி வச்சு பட்டுன்னு பார்த்தா அதை பார்த்துட்டு போயிட்டாங்க டக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த ஈட்டரியா வந்து எரியிற அந்த ஸ்மால் பாய்ஸ் எல்லாம் அப்படியே அங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கோருக்கு போனோன்னா டவாலுக்கு ஒரு ஃப்ரீஸு, அதுக்கப்புறம் அந்த ரேஜு ஈட்டர்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ தான் லாக் லான்ச்சர் வர உடையும் டக்குன்னு அதுலேருந்து வர எட்டியும் ரேஜ் ஆகி கோரே டக்குன்னு ஸ்மாஷ் ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது கைஸ். ஹிட் பாயிண்ட்டும் சரி, அட்டாக்கிங் டிபிஎஸும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். இந்த ஹீட்டரு ஆர்சியை பொசுக்கிட்டு சிங்கிள் அவ்வளோதான் கைஸ். அழகாக ஸ்பான் பண்ணி விட்டோம்னா பேஸ் ஒருங்கிறது. ஃபனல் பண்ணி கோருக்கு அனுப்பிட்டா போதும். நம்ம யூஸ் பண்ண அந்த 3 எட்டி இருக்குது. ஆமாம், இங்கே ஃபனல் பண்ண யூஸ் பண்ண எட்டி இன்னும் உயிரோட தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், பேஸ் எண்ட் ஒருங்கிட்டு 1 சிங்கிள் அதையும் இது எட்டி முடிச்சிடும். டிஃபெண்டிங் பில்டிங்ஸ்ன்னு பார்த்தா சின்ன சின்ன டிஃபென்ஸு தான். ஒரு ஆர்ச்சர் டவர், ஒரு கேனன், அதுவும் கிளியர் ஆகிட்டு அவ்வளோதாங்க. ஸ்பேஸ் வாங்கிட்டு ஸ்பீடப் பண்ணிடுறேன். இனிமே ஃபுல்லாக க்ளீனப் தான். அவ்வளோதாங்க. அடுத்தது இது ஃபஸ்ட் அட்டாக்கில், இது நான் 2வது யூஸ் பண்ண அட்டாக்கு. ஃபஸ்ட் அட்டாக்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, ஃபஸ்ட் அட்டாக்கில் இதே யூஸ் பண்ணோம் கைஸ். எலக்ட்ரோடைட்டுன்னு ஒரே ஒரு எட்டி யூஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு ஐஸ் கொள்ளமா, அதெல்லாம் ஓகே. எப்படின்னா, சில ஸ்கேட்டரை வந்து எட்டிமைட்ஸ் யூஸ் பண்ணி செயின் லைக்கில் கிளியர் பண்ணிட்டு ஸ்கேட்டரில் இந்த டிஃபென்சஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஸ்கேட்டர் எடுத்தாலே போதும். 1 ஆஃப் த ஸ்கேட்டர் போயிட்டாலே ஒரு பேஜில் ஒன்றும் இல்லை. ஏன்னாடா 4 ஏர் டிஃபென்ஸ் அப்கிரேடில் இருக்குன்னா நமக்கு வந்து கிரவுண்ட் அட்டாக்கிங் டிஃபென்ஸ் தான் மெயின் டார்கெட். ஏர் அட்டாக் பண்ணுறோம் நம்ம, கிரவுண்ட் அட்டாக் தானே. ஸோ இந்த பேஸில் இறங்கினேன். இது என்ன ஆகிட்டுனா, சைடு பில்டிங்ஸ்லாம் கட் பண்ணாமலாம் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இறக்கி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் சொதப்பலாக பண்ணாலும் ட்ரிப்பிள் வந்துடுச்சு. பிகாஸ் இது வந்து ஒரு நியூ டு டவுன் ஹால் 14 பேஸு.
இப்போதான் அப்கிரேட் போட்டிருக்காப்புல. சரி ஓகே கைஸ், அட்டாக் பார்ப்போம். 1 ஆஃப் த எட்டி அந்த 3 o'clock. அப்புறம் இன்னும் எவனும் கை வைக்காமல் இருக்கான். ஆமாம், கிங்கு வந்து அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்ணும்போது 8 teammate வரும். 8 teammate நம்ம வந்து க்ளோன் பண்ணிட்டோம். 8 teammate வரும் கைஸ். இப்போ தான் போடுறா க்ளோனை அப்படின்னு போட்டால் அடுத்த இன்னொரு டீம் பைண்ட் வந்துச்சு. பட்டுன்னு அடுத்தடுத்த க்ளோனை போட்டு விட்டோம் கைஸ். அடுத்தடுத்த க்ளோன் ஆகிட்டு அப்புறம் ஒரு ரேஜை போட்டோன்னா சட்டுன்னு அந்த ஸ்கேட்ரு, அப்புறம் எக்ஸ்போ, அப்புறம் அந்த இது அங்கே வரைக்குமே கிளியர் ஆகிருக்கு கைஸ். சரியான வேல்யூ. மெடிக்கோரனா வேல்யூ தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே ஒரு பேபி, அப்புறம் இங்கேயே எலக்ட்ரோடைட்டன் இறக்கிடணும். ஆமாம், 6 o'clock ஒரு பேபி ட்ராகன் ஃபார் ஃபனலிங். அதுக்கப்புறம் க்ளீனப் பண்ணாமலே இறக்கிட்டாங்க கைஸ். எட்டி வந்து டிஃபென்ஸஸ் தானே மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கோரில் வந்து ஒரு எலக்ட்ரோடைட்டன், அதுக்கப்புறம் மிச்சம் எல்லா ஈட்டர், அதுக்கப்புறம் ஆல் ஹீரோஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு கைஸ். அப்புறம் பார்த்தா ஈட்டர்லாம் ஓரமாக போயிட்டாப்புல. அப்புறம் இப்போ வந்து மினேன் பிரின்சிபிலிட்டி எபிலிட்டியாக பிடுங்க பார்த்தாங்க. டக்கு நம்ம இது பண்ணியாச்சு. ஆர்சியை பிடிச்சி சிங்கிளில் வந்து அமைக்க பிடிச்சிடுச்சு. ஸோ ஆர்சி போயிட்டா, வேல்யூவே எடுக்காமல். இப்போ வந்து 2 ஈட்டர் மட்டும் உள்ள கோருக்கு போச்சு. அதுக்கு ஒரு ரேஜு, அதுக்கப்புறம் இது வேறு இதாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீஸை வேஸ்ட்டாக போச்சு கைஸ். இந்த அட்டாக் வந்து சொதப்பலாக தான் போச்சு. பட் இருந்தாலும் ட்ரிப்பிள் வந்துச்சு. பிகாஸ் டவுன் ஹால் 13 தானே இது. நம்மளும் டவுன் ஹால் 13 தான் பட் இருந்தாலும் நமக்கு வந்து பெட்டு இருக்குது. இப்போ வார்டன் எபிலிட்டி அங்கே சிங்கிள் பிடிச்சி ஹீட்டாக போச்சு. அது வந்து கொடுக்கணுமேனு கொடுத்தேன். வார்டன் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 2 புக்கு குயினுக்கு ஆக்சிஷுவல். உனக்கு இதுதான் ஆர்சிக்கு எர்கை புக்ஸும் எதுவும் யூஸ் பண்ணோம். பட் ஆர்சி வேல்யூவே எடுக்கலை சுத்தமாக. ஸோ அவ்வளோதான் ஸ்பேஸ் வாங்கிட்டு ஒரு ஸ்கேட்டர் தான். அப்புறம் ட்ரூப்ஸ்லாம் நம்மள்ட்ட நிறையாவே இருக்குது. ஃபுல்லாக க்ளீனப் தான் நம்மளுக்கு. க்ளீனப் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். டிஃபென்சிங் பில்டர்னு பார்த்தா பில்டிங்ஸ்னு பார்த்தா ஸ்கேட்டர் மட்டும் இருக்குது. அப்புறம் ஒரு செட்டவரை, அப்புறம் வார்டன். அவ்வளோதான் டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்கமிங் கண்டென்ட்லாம் வந்து வர அப்கமிங் கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சிஓசி தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னை மேலும் கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாய். அப்புறம் கைஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.